இந்த நம்ம நேத்து ரிலாக்ஸ் நம்ம நேத்து கேட்டோம். நம்ம இப்ப பிரபாஸ் கஷேத்திரத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? சோ இந்த பிரபாஸ் கஷேத்திரத்துல மிக முக்கியமான இடமா இந்த இடம் கருதப்படுது. இந்த இடம் இந்த ஏரியா முழுக்க சோம்நாத் இந்த இடம் முழுக்க பிரபாஸ் கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரபாஷ கஷேத்திரம், பிரபாஷ கஷேத்திரம் இந்த ஊரோட பேர். அது பேர் அப்படின்னா ரொம்ப பிரகாசமானதுன்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப பிரகாசமான இடம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்க கிருஷ்ணர் லீலைகள் பண்றதால, இந்த துவாரகா ரீஜன்ல கிருஷ்ணர் லீலைகள் பண்றதால இந்த இடத்துக்கு பிரபாஷ கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த பிரபாஷ கஷேத்திரத்துல இந்த இடம் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. இந்த இடத்துக்கு பேரு பால்கா தீர்த்தம் அப்படின்னு பேரு. பால்கா, பால்கா அப்படின்னா வெள்ளம்னு அர்த்தம். பால் அப்படின்னா வெள்ளம்னு அர்த்தம் ஒரு உண்டு. சோ இந்த இடத்துக்கு பால்கா தீர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் ஆக்சுவலா நம்ம தர்ஷன் பண்ணிட்டு இருக்கப்பே பக்தர்கள் பேசணும், இந்த இடத்துல வந்து வேட நம்ப விட்டார், கிருஷ்ணருக்கு கர்மா உண்டு, அப்புறம் வேற என்ன காந்தாரியோட சாபம் பலிக்கும், வேற என்னென்ன தெரிஞ்சிருக்கோம் நம்ம, வேற என்னென்ன தெரியும் இந்த இடத்துக்கு சொல்லுங்க. வேட நம்ப விட்டார், வாலியா இருந்தார். ஓகே, அப்புறம் அது நான் சொல்றேன், அதை சொல்றேன். இல்ல இந்த இடத்த பத்தி வேற என்னென்ன ஐடியா இருக்கு, வேற என்னென்ன ஐடியா இருக்குங்க அப்படி கேக்குறேன் நான். கிருஷ்ணர் மறைந்த இடம். ஓகே, கிரேட். இப்போ சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம எதையுமே பார்க்கும்போது, எந்த ஒரு ஹிஸ்டரியும் சரி, எந்த ஒரு இடத்தோட முக்கியத்துவத்தையும் நம்ம புராணங்கள்ல இருந்தா பாக்குறோம். நம்ம இந்த இடத்த பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னோட கிருஷ்ணர் ஆக்சுவலா முதல்ல எதுக்காக தோன்றினார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸ்ரீமத் பாகவதத்தோட 10வது காண்டத்தோட ஆரம்பத்துல இந்த விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கு. முதல்ல பூமி தேவி ஒரு பசுவோட வடிவத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு பசுவோட வடிவத்தை எடுத்துட்டு பிரம்மாவை நோக்கி போறாங்க. தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து போறாங்க இந்த விசித்திரமான சம்பவத்தை. ஏன்னா பசு வந்து எல்லா விதத்திலயுமே கருணை காட்டப்பட வேண்டிய ஒரு விலங்கு. எல்லா விதத்திலையும், எந்த விதத்திலும் தண்டிக்கப்படக்கூடியது கிடையாது. அது என்ன காரணமா இருந்தாலும் பசுவை தண்டிக்க கூடாது, அடிக்க கூடாது, கொல்லக்கூடாது. சோ அதனால பசு ரூபத்தை எடுத்துக்கிறாங்க. பிரம்மா எனக்கு ப்ளீஸ் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கருணை வேணும் அப்படின்னா, பூமியோட பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மக்கள் வந்து என்ன சொல்றது, அசுரத்தனமான ராஜாக்கள் நிறைய அதிகமாயிட்டாங்க. இது வந்து துவாபர யுகத்தோட ஆரம்பம், நிறைய ஆயிட்டாங்க. சோ அதனால பூமி தேவி வந்து பிரம்மா கிட்ட போய் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா மற்ற தேவர்கள் எல்லாரோட தலைமையிலையும் வைகுண்டத்தை நோக்கி போறாங்க. போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. பகவான் சொல்றார், நான் என்னோட ஸ்வயம் ரூபத்துல நான் அவதரிக்க போறேன். நீங்க போய் பசுக்கள் மேய்க்கிற யது வம்சத்திலையும் பசுக்களை மேய்க்கிற இடையர் குலத்திலையும் பிருந்தாவனத்துல அந்த ஏரியால போய் நீங்க எல்லாரும் பெறங்க அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறார். சோ கிருஷ்ணர் அவதார நோக்கம், மெயின் நோக்கம், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக, தேவையில்லாத அசுரர்களை அரசர்களை அழிக்கிறதுக்காக, அசுர ரூபத்துல இருந்த அரசர்கள். சோ அவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக வர்றார். அப்போ அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் குருக்ஷேத்திர போர்க்களம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆக்சுவலா பொதுவா வர கருத்து என்னன்னா, அர்ஜுனன் ரொம்ப நல்லவர், சாதுவா இருந்தவர், சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னவர். பட் கிருஷ்ணர் என்ன பண்ணார், சண்டை மூட்டி விட்டுட்டார், தூண்டி விட்டு. நோ, கிருஷ்ணரோட அவதார நோக்கமே அதுதான், அந்த சண்டை நடக்கணும்னு சொல்லிட்டு தான். பட் அர்ஜுனன் தான் தலைகீழா பேசினவர், அர்ஜுனனுக்கும் அது தெரியும். பட் அர்ஜுனன் தான் அந்த இடத்துல மாறினவர். சோ அதனால அர்ஜுனரை மறுபடியும் நல்வழிப்படுத்துறதுக்காக உபதேசிக்கப்பட்டதா பகவத்கீதை. அர்ஜுனா, உண்மையிலே பகவத்கீதையோட சாராம்சம், எசன்ஸ், நோக்கம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எது விருப்பமோ அதை செய்யணும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். எல்லா தர்மங்களை விட்டுட்டு என்கிட்ட சரணடை அப்படிங்கிறார். உண்மையிலே ஒரு சரணடைஞ்ச பக்தன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் கிருஷ்ணருக்கு விருப்பமோ அதை பண்ணுவார், எது அவருக்கு பிடிக்கலையோ அதை அவரும் பண்ண மாட்டார். அதனாலதான் நம்ம பக்தர்கள் நீங்க பார்க்கலாம், நம்ம ஹரே கிருஷ்ண ஜபம் பண்றோம், பிரசாதம் மட்டுமே எடுத்துக்கிறோம், கிருஷ்ணரை வழிபடுறோம், கிருஷ்ணரோட சாஸ்திரங்களை படிக்கிறோம், பேசுறோம். இதெல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயங்கள். கிருஷ்ணர் சம்பந்தம் இல்லாத எதையுமே பக்தர்கள், சரணடைஞ்ச பக்தர்கள் பண்றது கிடையாது. சோ அப்போ கிருஷ்ணர் இந்த இடத்துக்கு குருக்ஷேத்திர போர்க்களம் முடிஞ்சிருச்சு. குருக்ஷேத்திர போர்க்களம் முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் பலராமர், யது வம்சத்தினர் எல்லாருக்கும் ஒரு சாபம் கிடைக்கிறது. யாதவ குலம், எஸ், அவங்களுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு முறை துவாரகையில எல்லா ரிஷிகளும் ஒரு யாகம் பண்றதுக்காக வர்றாங்க, கிருஷ்ணரை பாக்குறதுக்காகவும் யாகம் பண்றதுக்காகவும் வர்றாங்க. வசுதேவர் ஒரு யாகம் பண்றார், அதுக்கு வர்றாங்க. அப்போ கிருஷ்ணரோட மகன்கள் சாம்பன்,
கிருஷ்ணரோட மகன்கள் ஜாம்பவதியோட பையனான சாம்பா அப்படிங்கிறவர் என்ன பண்றார், வயிற்றுல ஒரு துணி மூட்டையை வச்சுட்டு பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் அந்த ரிஷிகளை போய் கிண்டல் பண்றதுக்காக போறாங்க. சோ இந்த கர்ப்பவதியோட வயிற்றுல என்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பெண்ணா அப்படின்னு கேக்குறதுக்காக. பட் அந்த சாரி கட்டிட்டு இருந்தது சாம்பா, ஒரு ஆண் ஆக்சுவலா, ஜாம்பவதியோட மகன் அவர். சோ கிருஷ்ணரோட மகன்களுக்கு இவ்வளவு அகங்காரம் கூடாது, பிராமணர்களை மதிக்கணும். கிருஷ்ணருக்கு வந்து நமோ பிராமணிய தேவாய கோ பிராமணிய ஹிதாயச்ச ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகங்கிறது கிருஷ்ணருக்கான நமஸ்கார மந்திரம். இதுல பிராமணர்களுக்கு இறைவன், பசுக்களுக்கு நாதர், பிராமணர்களுக்கும் பசுவுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவரான கிருஷ்ணருக்கு என்னோட நமஸ்காரம்ங்கிறது தான் இதோட அர்த்தமே. சோ அப்போ அவரோட மகன்கள் இவ்வளவு அகங்காரத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் சபிக்கிறாங்க. என்ன சபிக்கிறாங்க அப்படின்னா, உன் வயிற்றுல ஒரு இரும்பு தண்டு பிறக்கும், ஒரு உலக்க பிறக்கும். சோ அதனால உங்களோட, இந்த கதை தெரியும் எல்லாருக்குமே தெரியும், இதனால உங்களோட யது வம்சமே அழிஞ்சு போகும் சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர போர்க்களம் முடிஞ்ச உடனே மொத்த யாதவர்களும் இந்த பிரபாசப்பட்டினத்துக்கு, இந்த கடற்கரையொட்டி ஒரு யாகம் பண்றதுக்காக வர்றாங்க. யாகம் முடிஞ்ச கலப்புல என்ன பண்றாங்க, மதுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. மதுல ஈடுபட்டு வாக்குவாதம் வந்து விளையாட்டு போக்கலான சண்டை தெரியும், நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் கூடி ஒரு இடத்துல சாராயம் குடிச்சா என்ன ஆகும், சண்டையில தான் முடியும் அது. சோ ஆகிறது, அந்த இரும்பு உலக்கையோட கதையும் தெரியும், அதை பீஸ் பீஸா ஆக்கி கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. பட் அதுல ஒரு சின்ன தண்டு மிஞ்சும், அந்த துகள்கள் எல்லாமே கரையில ஒதுங்கி அது முளைக்க ஆரம்பிச்சிடும், புல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும், இரும்பு துகள் எல்லாமே புல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். யாதவ வம்சத்தினர்கள் சண்டை போடும்போது அந்த புல்லை எடுத்து சண்டை போட்டு அது தடிகளா மாறி இருக்கும். அதை எடுத்து ஒருத்தர் அடிச்சு, சோ அந்த இரும்பு தண்டுனாலே மொத்த யாதவ வம்சம் அழிஞ்சு போயிடுது. ஒரு சிலர் மட்டும் மிஞ்சுறாங்க, துவாரகையில இருக்காங்க அவங்க எல்லாருமே. சோ கிருஷ்ணர் தன்னோட தேரோட்டியான தாருகாவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வர்றார். இந்த இடத்துக்கு வந்து தாருகா கிட்ட சொல்றார், நீ இப்போ மறுபடியும் துவாரகைக்கு போ, என்னோட சகாக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லு, நான் வந்து அவதாரம் நோக்கம் முடிஞ்சிருச்சு, என்னோட விஷயம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் மறுபடியும் என்னோட ஊருக்கே கிளம்பி போறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் நீ இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றார், தன்னோட தேர், தன்னோட குதிரைகள் எல்லாத்தையும் முதல்ல வைகுண்டம் அனுப்புறார். ஓகே, துவாரகைக்கு அனுப்புறார். சோ அந்த சமயத்துல உத்தவர், மைத்ரேயர் அப்படிங்கிற 2 பேர் இங்க வந்து இந்த இடத்துல வச்சு கிருஷ்ணரை பாக்குறாங்க. கிருஷ்ணர் அப்ப 4 கை ரூபத்துல ஒரு மரத்துல அரச மரத்துக்கு கீழே சாஞ்சு ரிலாக்ஸா படுத்திருக்கார். சோ அதுதான் அந்த பொசிஷன்ல தான் இந்த விக்கிரகம் இருக்கு. சோ அப்போ ஒரு வேடன், ஜரா அப்படிங்கிற வேடன், வாலி, பட் அதுக்கு புராண சோர்ஸ் கிடையாது. சோ அம்பு விடுறார், தவறுதலமான்னு நினைச்சு. சோ அந்த வேடன் வந்து அப்புறம் கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறார், கிருஷ்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. சோ அதான் பாக்குறோம் நம்ம இங்க, அந்த காட்சி தான் நம்ம இப்போ உள்ள பார்த்தோம். சோ இப்போ இதுல இன்னும் கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, சில முரண்பாடுகள் உண்டு இந்த லீலையில. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் யார் ஆக்சுவலா? பரமபுருஷ பகவான், முழு முதற் கடவுள். சோ அவர் 3 மாச குழந்தையா இருக்கிறப்ப பூத்தனையை கொண்டார். 7 வயசு பையனா இருக்கும்போது கோவர்தன மலையை தூக்குனார். இன்னும் பல அசுரர்களை பல விதங்கள்ல கொண்டார், பல விதத்துல தன்னோட சக்திகளை வெளிப்படுத்தினார். அவர் பாதத்துல ஒரு அம்பு தச்சதால உடலை விட்டார் அப்படிங்கிறது ஓகே. அது ஒண்ணு. இன்னொன்னு, பகவானுக்கு கர்மா உண்டா, ஏன்னா காந்தாரியோட சாபம் இருக்கு, யது வம்சத்தினர் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்கன்ட்டு. சோ அப்புறம் வாலிக்கு வந்து கர்ம ரியாக்ஷன் ஆச்சு, வாலிய மறைஞ்சிருந்து கொண்டார். சோ வாலி இப்ப மறுபடியும். சோ கிருஷ்ணருக்கு கர்மா உண்டா? நோ. ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோவம் ஏவேதி தத்வதக தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோ அர்ஜுன அப்படிங்கிறார். அதாவது யார் ஒருத்தர் என்னோட பிறப்பு மற்றும் செயல்கள் திவ்யமானதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ வேத்தி தத்வதக, உண்மையிலே யார் ஒருத்தர் இதை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த பூமியில இருந்து போன இந்த பிறவிக்கு அப்புறம் மறுபடியும் பிறவி எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அதாவது கிருஷ்ணரோட செயல்கள் திவ்யமானது, கர்மவினைக்கு உட்பட்டது கிடையாது. சோ அவர் கர்மவினைக்கு உட்பட்டு இருக்காரு அப்படின்னா அந்த செயல்கள் வந்து திவ்யமானதா இருக்காது, அதை கேட்கிற நம்மளோட கர்மவினைகள் போகாது. சோ அவர் முழுக்க தூய்மையானவர். இதை மறுபடியும் இன்னொரு ஸ்லோகத்திலையும் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலஸ்பிருக அப்படிங்கிறார். அதாவது
நான் செய்யறதுக்கோ அல்லது என்ன பாதிக்கக்கூடிய கர்மமோ இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிற. இட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர், லைக் சூரியன் மாதிரி. இப்போ சூரிய ஒளி எங்கெல்லாம் படுது? எல்லா இடத்துலயும், அழுக்கான இடங்கள்லயும் படுது, மலத்துல, சாக்கடையில, சிறு குப்பைகள்ல, எல்லா இடத்துலயும் படுது. சூரியன் கலங்கம் அடையுமா? அந்த இடம் தூய்மை அடையும், அந்த இடம் தூய்மை அடையுது. அதே மாதிரிதான் கிருஷ்ணனோட லீலைகளும் கிருஷ்ணனோட அவதாரம். சோ அப்புறம் ஏன் கிருஷ்ணர் இதை காட்டுறாரு அப்படின்னா, ஒரு சில மக்கள் கிருஷ்ணரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண நபர் தான் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் அல்லாதவங்க. கிருஷ்ணரும் சாதாரண நபர் தான், சும்மா இதெல்லாம் பூச்சி வேலை அப்படி சொல்றதுக்காக இருக்காங்க. ஆமா அப்படித்தான் அப்படிங்கிறதுக்காகவே கிருஷ்ணர் இதை காட்டுறாரு. அதாவது அபக்தர்களை குழப்புறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. ஏன்னா கிருஷ்ணர், இதெல்லாமே பாகவதத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ். கிருஷ்ணர் தன்னோட குதிரைகளை வைகுண்டத்துக்கு அனுப்புறார், தன்னோட ரதத்தை வைகுண்டத்துக்கு அனுப்புறார், இந்த அந்த வேடன் ஜராவை வைகுண்டத்துக்கு அனுப்புறார். சோ அவர் கர்மவினைக்கு உட்பட்டவர். இது எப்படி லாஜிக் இல்லாம இருக்கு இல்லையா? சோ அவருக்கு கர்மா கிடையாது. இந்த விஷயத்தை இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த இடம் ரொம்ப புனித ஸ்தலமா இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலும் இந்த இடத்தை பத்தி ரொம்ப தெளிவா அழகா விளக்கப்பட்டிருக்கு. நான் படிக்கிறேன், அந்த ஒரு சில பேசேஜ் இருக்கு, ஒரு 2 அத்தியாயம் இருக்கு. இந்த இடத்துலதான் உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார். உத்தவ கீதை இங்கதான் பேசப்பட்டது. பாகவதத்தோட 11வது காண்டம் ரொம்ப 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 ஸ்பெஷல் அத்தியாயங்கள். இந்த 11வது காண்டத்துல என்னென்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரினவுன்சியேஷன், சந்நியாசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பகவானுக்கு எப்படி சரணாகதி பண்ணணும், பக்தியோட உயர்ந்த நிலை என்ன, அந்த விஷயங்கள் எல்லாமே, ஞான வைராகிய பக்தி 3மே இதுல விளக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரோட கலியுக அவதாரம், அவர் இந்த 3 விஷயங்களுமே கொண்டு வந்தார். வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகம், வைராகிய வித்யா பக்தி யோகம், நிஜ தூய பக்தி, சுத்த பக்தி, இந்த 3 விஷயத்தையுமே சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் பண்றதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். சோ அதே விஷயங்கள் உத்தவருக்கு கிருஷ்ணர் இங்க வச்சு சொல்லி கொடுத்தார். இப்போ நான் ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து படிக்கிறேன். அத்தியாயம் 30. அத்தியாயத்தோட சுருக்கம் இந்த மாதிரி போறது. உத்தவர் உபதேசங்கள்லாம் வாங்கின பிறகு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ பத்ரிகாசிரமத்துக்கு போன்னு சொல்லி சொல்றாரு. சோ நீங்க பத்ரிகாசிரமம் யாரெல்லாம் இங்க போனவங்களோ அவங்களுக்கு தெரியும், அங்க கர்ப்ப கிரகத்துல உத்தவரோட விக்கிரகமும் இருக்கும். பத்ரிநாத்ல உத்தவர் இருப்பார். சோ கிருஷ்ணரோட கட்டளையின் பேர்ல அவர் பத்ரிநாதர், உத்தவர் அங்க இருக்கார். சோ கிருஷ்ணர் நிறைய அபசகுணங்களை பாக்குறார். யாதவர்கள் எல்லாரையுமே துவாரகைய விட்டுட்டு நீங்க பிரபாஷேத்திரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் சரஸ்வதி நதி கரையில, ஆக்சுவலா அந்த சோம்நாத் இருக்குல்ல, அங்கேயும் திரிவேணி உண்டு, 3 நதிகள் அங்கேயும் கலக்குது. அங்க ஒரு நதிக்கு பேரு சரஸ்வதி. அங்க போயிட்டு ஸ்வஸ்தியன மற்ற உற்சவங்கள், அதாவது எப்பயாவது கெட்ட சகுனம் வந்தது அப்படின்னா சில மங்கள காரியங்கள் பண்ணணும், நம்ம அதெல்லாம் பண்ண சொல்றாரு கிருஷ்ணர். சோ அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அறிவுரையின் பேர்ல அவங்க எல்லாரும் பிரபாஷேத்திரத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க நிறைய திருவிழாக்கள்ல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட மாயா சக்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, போதை வஸ்துக்களை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட புத்தி தடுமாறி ஒருத்தர் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருமே கடைசியில மிஞ்சல அதுல. அதுக்கப்புறம் பலதேவர் கடற்கரையில தன்னோட யோக சக்தினால இந்த உடலை விடுற, கடலுக்குள்ள போயிடுறாரு, ஆதிசேஷ ரூபத்துல கடலுக்குள்ள போயிடுறார். அதுக்கப்புறம் பலதேவர் மறைஞ்ச உடனே கிருஷ்ணர் அமைதியா ஒரு மரத்து கீழே உட்கார்றார். அந்த சமயத்துல ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் மானுக்கு, கிருஷ்ணரோட இடது பாதத்தை மானா நினைச்சு அம்பினால துளைக்கிறார். உடனடியா அந்த வேடன் தன்னோட தவறை உணர்ந்து கிருஷ்ணரோட பாதத்துல மன்னிப்பு கேட்கிறார். கிருஷ்ணரும் சொல்றாரு, நீ இப்ப பண்ணது என்னோட சொந்த விருப்பத்தின் பேர்ல நடந்தது. சோ நம்மளோட கர்மம் ஏதாவது சொந்த விருப்பத்தின் பேர்ல நடக்கிறதா? பட் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் கர்ம வினைக்கு உட்பட்டவர் கிடையாது. சோ உடனடியா என்ன பண்றார், அந்த வேடனையும் கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சு விடுறார். அதுக்கப்புறம் தாருகா கிருஷ்ணரோட தேரோட்டி அந்த இடத்துக்கு வர்றார். கிருஷ்ணர் அந்த நிலைமையில பார்த்த உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். உடனே கிருஷ்ணர் அவருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ நீ இப்ப துவாரகைக்கு போ, என்னோட யது வம்சத்தினர் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லு. அவங்க எல்லாரையுமே அங்க மிச்சம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் துவாரகையில இருந்து இந்திரபிரஸ்தத்துக்கு போக சொல்லு. அர்ஜுனன் கூட்டிட்டு போவார், இந்திரபிரஸ்தத்துக்கு போக சொல்லு அப்படிங்கிறார். தாருகாவும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யறாரு.
சோ அதுக்கப்புறம் தாருகா கிட்ட இருந்து இப்ப அத்தியாயம் 32 சுருக்கம். தாருகா கிட்ட இருந்து கிருஷ்ணர் தன்னோட வைகுண்ட தாமத்துக்கு எழுந்தருளிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வசுதேவரும் மற்ற அவர்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க. எல்லா தேவர்களும் இந்த இடத்துக்கு வர்றாங்க கிருஷ்ணர் தன்னோட லீலைகளை முடிக்கிற அந்த ஆச்சரியமான விஷயத்தை பாக்குறதுக்காக. ஏன்னா கிருஷ்ணர் யது வம்சத்துல பிறந்தார். சாரி எல்லா தேவர்கள் யாரெல்லாம் பிரம்மாவோட கட்டளையின் பேர்ல யது வம்சத்துல பிறந்தாங்களோ அவங்களும் தங்களோட சொந்த தாமத்துக்கு மறுபடியும் கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் பகவானோட செயல்கள் எல்லாமே வெறுமனே ஒரு நடிகனோட செயல்பாடுகள் மாதிரி இருந்தது. பகவான் இங்க மறையறல எப்படின்னா, ஒரு நாடக நடிகர் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவார், அடிபடுற மாதிரி காட்டுவார், திடீர்னு பெருசா சாதிச்ச மாதிரி. ஒரு சினிமால எவ்வளவு பாக்குறோம் நம்ம. சோ அதெல்லாம் அது மாதிரி கிருஷ்ணர் இங்க செஞ்சு காட்டினார். தானும் பிறப்புக்கு உட்பட்டவன், தானும் கர்மாவுக்கு உட்பட்டவன்கிற மாதிரி நடிச்சு காட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உண்மையிலே என்னன்னா, அவர் தான் மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்குறார். அவர் தான் அதுக்குள்ள பரமாத்மாவும் இருக்கார். முடிவுல எல்லாத்தையுமே எடுத்து தன்னோட வயிற்றுக்குள்ளேயும் அவர் தான் வச்சுக்கிறார். மொத்த பிரபஞ்சம் எல்லாமே எங்க போறதுன்னா வயிற்றுக்குள்ளதான் போறது. சோ மிஞ்சி இருக்கிறது எல்லாமே என்னன்னா அவரோட புகழ் மட்டும்தான், அவரோட லீலைகள் மட்டும்தான் நித்தியமானதா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் அப்படிங்கிறது. சோ அப்புறம் அவர் மீது உண்டான பிரிவுனால அர்ஜுனன் என்ன பண்றார், தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு கிருஷ்ணர் கொடுத்த உபதேசங்களை ஞாபகம் வச்சுட்டு, பகவத்கீதைய ஞாபகம் வச்சுக்கிட்டு அர்ஜுனன் தன்னோட முன்னோர்களான சொந்தக்காரங்களான யதுவம்சத்தினர் எல்லாருக்கும் பிண்டம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அப்போ அந்த சமயத்துல கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே துவாரகை என்ன பண்ணுதுன்னா கடல் கொல்லப்படுது. கிருஷ்ணரோட வீடை தவிர்த்து, அது பெட் துவாரகா, கிருஷ்ணரோட வீடை தவிர்த்து மற்ற எல்லாமே கடல் எடுத்துக்கிறது. கிருஷ்ணர் அப்புறம் அர்ஜுனன் மொத்த யதுவம்சத்தினரை, மிச்சம் இருக்கிற யதுவம்சத்தினர் எல்லாரையும் இந்திரபிரஸ்தத்துக்கு கூட்டிட்டு போறார், டெல்லிக்கு கூட்டிட்டு போறார். வஜ்ரநாபன ராஜாவை பிரதிஷ்டை பண்றார். இது எல்லாத்தையுமே கேட்ட பிறகு பாண்டவர்கள், யுதிஷ்ரா, அவங்க எல்லாருமே பரீட்சித் மகாராஜாவை ராஜாவாக்கிட்டு அவங்க எல்லாரும் பத்ரிநாத்தை நோக்கி போறார். சோ இது 2 அத்தியாயத்துக்கான சுருக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தோட 11ஆம் கண்டத்துல. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது, கிருஷ்ணர் சாதாரண மனுஷன் கிடையாது, அவரோட செயல்கள் சாதாரணமானது கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே இது எல்லாருமே கொஞ்சம் ஃபேமஸ், பொதுவான சமுதாயத்துல இது கொஞ்சம் ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். நம்ம அப்பா அம்மாவை நம்ம சூஸ் பண்றோமா? கிருஷ்ணர் சூஸ் பண்ணார். நான் இந்த சமயத்துல இன்னாருக்கு தான் மகனா பிறக்க போறேன் அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். நம்ம இங்க வந்திருக்கோம், இப்ப நம்ம ஊர் வெளியூர் வேற எங்கேயோ இருந்து நம்ம வந்திருக்கோம், வேற வேற இடங்கள்ல இருந்து வரும்போது நம்மளால ஒரு பெட்டி மட்டும்தான் எடுத்துட்டு வருது, 2 பெட்டி, அது மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். பட் கிருஷ்ணர் அவரோட வைகுண்ட தாமத்துல இருந்து இங்க வரும்போது எதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு? எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றாரு. எல்லாமே அவருக்கு முன்னாடி ரெடியா காத்துட்டு இருக்கு. அவரோட நதி, அவரோட மலை, யமுனை நதி, கோவர்தன மலை, விருந்தாவனம், மதுரா, துவாரகா எல்லாமே நித்தியமாவே வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே இங்க வர்றது. அவரோட அம்மா, அப்பா, நண்பர்கள், மாடுகள், தோழிகள், அவரோட மனைவியர்கள், அவரோட குழந்தைகள், ஆன்மீக உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ சேம் ஃபெசிலிட்டிஸ் இங்கேயும் கிடைக்கிறது. சோ எதுக்காக கிருஷ்ணர் இந்த லீலைகள் எல்லாம் பண்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாரையும் அவர் பக்கம் திருப்புறதுக்காக. சோ நம்ம எல்லாம் பல விஷயங்கள்ல பிஸியா இருக்கும், பல விஷயங்கள்ல, தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கும். இந்த உடலை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதுல. ஆனா இந்த உடல் தற்காலிகமான ஒண்ணு. மரணத்தப்போ நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாமே க்ளோஸ், ஃபுல் ஸ்டாப் ஆகுது. ஆனா பக்தி காரியம் ஒண்ணு மட்டும் எல்லா பிறவிதோறும் நம்ம கூட கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எந்த ஒரு பர்சன்டேஜ்ல நம்ம பக்தி இந்த பிறவில முடிச்சிருக்கோமோ அதுல இருந்து அடுத்த பிறவி கண்டினியூ ஆகும். பட் நம்மளோட எஜுகேஷனோ நம்மளோட செல்வமோ அது கிடையாது, அது பௌதிகமானது. பக்தி செயல் ஆன்மீகமானது. சோ அதனால கிருஷ்ணர் இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை மறுபடியும் 84 லட்சம் பிறவிகளை சுத்திட்டு இருக்கிறது நம்மள அவர் பக்கம் இழுக்கிறதுக்காக இந்த லீலைகள் எல்லாம் பண்ணி காட்டுறாரு. நான் எவ்வளவு கிருஷ்ணரோட அழகு, கிருஷ்ணரோட வீரம், கிருஷ்ணரோட செல்வம், கிருஷ்ணரோட புகழ், கிருஷ்ணரோட அறிவு, கிருஷ்ணரோட துறவு, இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் இதுல ஏதாவது ஒன்லையா நம்ம அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே முழுசா நம்ம கிட்ட காட்டுறாரு. கரெக்ட். ஏன்னா கிருஷ்ணர் இந்த லீலைகள்லாம் செய்யலாம், அவரை பத்தி நம்ம கண்டுக்க போறது இல்லை, அவரை பத்தி இங்க வர போறது இல்லை, நம்ம இதை கேட்க போறது இல்லை பகவானை பத்தி. சோ நம்ம எல்லாருமே இந்த கஷேத்திரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும். சோ பக்தி இந்த கலியுகத்துல ரொம்ப எளிமையான முறையில கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட நாமத்தை உச்சரிக்கிறது,
ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கலிசந்தரன் உபநிஷத்தோட ஒரு வாக்கியம். இந்த ஸ்லோகம் இப்ப நான் சொன்னது என்னன்னா, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம, ஹரியோட நாமம் ஹரியோட நாமம் ஹரியோட நாமம், நாமத்தை தவிர கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. இந்த கலியுகத்துல வேற கதி இல்லை, வேற கதி இல்லை, வேற கதி இல்லை. சோ கலியுகத்தோட சுபாவம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தோட மக்கள் கொஞ்சம் மந்த புத்தியோட இருப்பாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு பிரயாண அல்ப ஆயுஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும், ஹைட் குறைஞ்சுக்கிட்டே வரும், புத்தி குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த கலியுகத்தோட சுபாவம் அது. ஸோ அதனால நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் கடைக்கு அனுப்பும்போது சொல்லுவோம் இல்லையா, அவங்க மறந்துடக்கூடாதுன்ட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகணும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு வாரத்தையும் 3 முறை ரிப்பீட் பண்ணிருக்கு. ஒரு முறை இல்ல, 3 முறை. ஆக்சுவலா 3 முறையும் இல்ல, 9 முறை. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஏவ கேவலம், ஏவன மட்டும், கேவலம்னா ஒன்லி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹரேர் நாம ஏவ கேவலம் கலவ், கலியுகத்துல நாஸ்தியேவ 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 9 முறை ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஹரிநாமத்துக்காக. ஸோ அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பக்தர்கள் இங்க ஆல்ரெடி ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு சிலர் கத்துக்கிட்டீங்க. ஸோ தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிங்க. ரொம்ப எளிமையான வழிமுறை. கிருஷ்ணனோட கருணையை கிடைக்கிறதுக்கு பூர்ணமான சிறந்த வழிமுறை வேற எதுவுமே கிடையாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப எளிமையான மகா மந்திரம் இது. ரொம்ப எளிமையான மந்திரம், பட் மகா மந்திரம். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கா ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம், கொஸ்டின்ஸ் ஏதாவது. ராம அவதாரத்தில் இது ஜஸ்ட் வெளி காரணம். அது அதான் சொன்னோம் இல்லையா, கிருஷ்ணருக்கு நீ செஞ்ச அது கர்ம வினை பழிச்சே ஆகணும். அது பாதத்துல அம்புப்பட்டு உயிர் போகுமா யாருக்காவது? கால் எஸ் எஸ் ஜஸ்ட் ஒரு ஷோ. அதுதான் அவரோட அவதார நோக்கமே. பிருத்வி பார நாசோ முகுந்தா. குலசேகர ஆழ்வார் சொல்றார், பிருத்வி பார நாசோ முகுந்தா அப்படிங்கிறார். இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் வந்தார். யுத்தம் நடக்கலாம், அந்த 18 அக்ஷௌகினி படைகள் இருந்தது அங்க. எல்லாரையும் எப்படி அழிக்கிறது, எல்லா தேவையில்லாத அசுரர்கள் எல்லாரையும் அங்க கொண்டு வந்து வச்சார். சோ அதுக்கப்புறம் தன்னோட சொந்த யாதவ வம்சத்தினர்களே அழிச்சார். ஏன்னா யாதவர்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தாரு. கிருஷ்ணோட சகாக்கள் அவரை தோற்கடிக்க யாருமே கிடையாது. அதனாலதான் அவங்க குருஷேத்திரத்துக்கு போர்க்களத்துல அவங்க மிஞ்சி இருந்தாங்க. சோ அதனால அவங்களையும் ஒரு லீலை பண்ணி இங்க கொண்டு வந்து எல்லாரையும் க்ளோஸ் பண்ணாரு. ஆக்சுவலா கிருஷ்ணன் குருக்ஷேத்திர போர்க்களத்துல ஆமா பாண்டவர்கள் மிச்ச பாண்டவர்களும் கிருஷ்ணர் தன்னோட லீலைகளை முடிச்சுட்டான்னு கேட்ட உடனே அவங்களும் பத்ரிநாத்துக்கு போயிட்டு ஸ்வர்கத்வாலியே போயிட்டு கௌரவர்கள் வச்சுக்கிட்டாங்க, கௌரவர்கள் கிட்ட இருந்தாங்க. எஸ் 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 எஸ். ஏன் அப்படின்னா, ஒரு போர் அப்படின்னு வந்தது அப்படின்னா நிறைய உயிர் சேதமாகும். அதுவும் இல்லாம கிருஷ்ணர் இந்த உயிர் சேதம், ஏன்னா யாதவர்களை யாரும் அழிக்க முடியாது. கிருஷ்ணர் உயிர் சேதத்துக்காக வெளிக்காரணம் அது என்ன அப்படின்னா, தன்னோட சொந்தக்காரங்களை விட்டு அடிக்கடி அவர் சண்டைக்காக பிரிஞ்சு வர வேண்டி இருந்தது. அதனால அவர் மதுரால இருந்து துவாரகைக்கு மாத்திக்கிட்டார். கடலுக்கு நடுவுல யாரும் அவ்வளவு சீக்கிரமா அட்டாக் பண்ண விட தன்னோட ரிலேட்டிவ்ஸோட, தன்னோட அப்பா அம்மாவோட, தன்னோட மனைவியர்களோட, தன்னோட குழந்தைங்களோட, தன்னோட நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகைக்கு வந்துட்டார். எஸ் எஸ். அதனாலதான் கிருஷ்ணருக்கு பேர் ரன்சோட் ராய்னு பேர் வந்தது. போர்க்களத்துல இருந்து போருக்காக ஓடி வந்த கிருஷ்ணர்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் மக்கள் அதை கொண்டாடுறோம். கிருஷ்ணரோட லீலைகளோட உயர்ந்த தன்மை அது. அதுக்கு மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் இருக்கு மத்வாச்சாரியோட. எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குமா, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா கிருஷ்ணர் பண்ற எல்லா பக்தர்கள் வெளியில பாக்குறதுக்கு திரௌபதி நல்ல தூய பக்தை. ஆக்சுவலா அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, கிருஷ்ணா ஒரு பெண்ணுக்கு உண்மையான ஷெல்டர் யாரு அப்படின்னா தன்னோட கணவன். வேதிக் கல்ச்சர்ல கம்ப்ளீட்டா கணவன் மட்டும்தான். என்ன இருந்தாலும் சரி கணவன் பார்த்துக்குவார் பத்திரமா. திரௌபதிக்கு எத்தனை கணவன்? யாராவது பாதுகாக்க முடிஞ்சதா திரௌபதியா? திரௌபதி என்ன சொன்னா, கிருஷ்ணா நீங்க இருக்கீங்கிற ஒரு தைரியம் எனக்கு,
வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து புடவை கொடுக்குறாரு. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆக்சுவலா கிருஷ்ணர் தன்னோட பக்தர்கள் வெளிப்புறத்துல பார்க்க கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலுமே கிருஷ்ணரோட அவங்க நெருங்கின நேரடி தொடர்புல இருக்கிறதால அவங்க உண்மையான ஆனந்தத்துலதான் இருக்காங்க அவங்க. சோ கிருஷ்ணர் தன்னோட டிவோட்டிஸ வச்சு மற்ற காரியங்கள்லாம் சாதிக்கிறார். கிருஷ்ணனோட அவதார நோக்கம் தன்னோட லீலைகளை அனுபவிக்கிறோம், தன்னோட பக்தர்களோட ஆனந்தத்தை அனுபவிக்கவும், இந்த பூமியோட பாரத்தை குறைக்கவும். கிருஷ்ணர் பகவத்கீதையில இதை சொல்றார். என்ன காரணம் சொல்றார்? தான் ஏன் அவதரிக்கிறேன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கிளானிர் பவதி பாரத அப்படிங்கிறார். தர்மத்துல எப்ப குறைபாடு நடக்கிறதோ அப்ப நான் தோன்றுவேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பரித்ராணாய சாதுனாம், முக்கியமான 3 காரணம் சொல்றார். பரித்ராணாய சாதுனாம், விநாசாயச்ச துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறார். அதாவது பரித்ராணாய சாதுனாம், பக்தர்களை காத்து, துஷ்டர்களை அழிச்சு, துஷ்கிருத்தாம் விநாசாய துஷ்கிருத்தாம், அதுக்கப்புறம் தர்ம சம்ஸ்தாபனார்த்த, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. இந்த 3 காரணம் சொல்றாரு. பக்தர்களை காத்து, துஷ்டர்களை அழிச்சு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அப்படிங்கிறார். சோ இப்ப பக்தர்களை காக்குறப்போ சோ திரௌபதி, மற்ற பாண்டவர்கள், கோபியர்கள், கோப்பர்கள், மற்ற பக்தர்களோட லீலைகள் பண்றார். விநாசாயச்ச துஷ்கிருத்தம், துஷ்கிருதிகள் அழிக்கிறது. மொத்த குருக்ஷேத்திர போர்க்களமுமே அதுக்காகத்தான் இருந்தது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படிங்கிறது பகவத்கீதையை சொல்ற. பகவானுக்கு சரணடையணும், பகவானுக்கு பக்தி பண்ணணுங்கிற தர்மத்தை நிலைநாட்டுறார். சோ இந்த 3 காரணத்தையுமே கிருஷ்ணர் சைமல்டேனியஸா பண்ணார். அவரோட விஷயங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது நமக்கு. சோ தூய பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கும் போது, பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் எழுதின பகவத்கீதா, பாகவதம், இந்த மாதிரி தூய பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கும் போது, படிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்கு. எஸ், சுபத்ரா தேவி. எஸ், சுபத்ரா தேவி தான். எஸ், திரௌபதியும் துர்கா தேவியோட அம்சம் தான். நம்ம ஊர்ல வழிபடுறாங்களே. எஸ் எஸ் எஸ். சாதாரண மக்கள் கிருஷ்ணனோட லீலைகள்ல ஈடுபடுறவங்க சாதாரணவங்க கிடையாது. நம்ம தான் இந்த உபன்யாசத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இல்லையா, பிரம்மதேவ என்ன சொல்றாரு, எல்லா தேவர்களையுமே கிருஷ்ண லீலைகள்ல போய் பங்கெடுத்துக்கிறதுக்காக எல்லாரையும் அமுச்சு விடுறாரு இல்லையா. சோ அப்ப ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. அவங்க சாதாரணமானவங்க இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஹரே கிருஷ்ணா.